ஒருத்தர் ரொம்ப நாளா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப நாளா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். திருவோடு வச்சிருக்கான், ஒரு ஓடு, பெரிய ஓடு. ஒரு கேட்குறான், என்ன எவ்வளவு நாளா பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு. நாங்க ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா எடுத்தாரு, அவர் போகும்போது இந்த ஓடை கொடுத்துட்டு போனாரு, இப்ப நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா எடுத்தாரு, அது எப்படின்னு. இந்த ஓடு எங்க பரம்பரை சொத்து. எது? இந்த ஓடு. இந்த ஓடு என் பரம்பரை சொத்து. அப்படியா அப்படின்னு ஒரு ஞானி, ஒரு பெரிய ஞானி, அவர்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க, ரொம்ப நாள் அப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்படியா? அந்த ஓடை கொடு அப்படின்னு வாங்கி இப்படி இப்படி பாக்குறாரு. ஓடை பாக்குறாரு அந்த ஞானி. பார்த்துட்டு இப்படி சொன்னவன பெரியார் நினைச்சிடாத ராணிகிரி. எங்களுக்கு நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க. எங்க அப்பா கார்மேகன் மருத்துவர் படிச்சு பார்த்துலங்க, ஐயா சுப்பராயன், காளிங்கராயன். எங்களுக்கு இங்க பாரு, ஒரு பெரியார் தாண்டா திராவிடனுக்கு. நமக்கு 1000 பெரியாரடா, 1000 பெரியார். நல்லா கவனிச்சுக்கிரு. அந்த ஞானி சொல்றாரு, இந்த ஓடை கொடுறான்னு. கொடுத்தபடி அவன் அந்த தரையில் வச்சு இப்படி பார்த்துட்டு, இதை கொஞ்சம் தேயிடாங்கிறாரு. அப்படி தேய்க்கிறான். இன்னும் கொஞ்சம் தேயிடாங்கிறாரு. பெரட்டி பெரட்டி தேயிடாங்கிறாரு. தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தா நம்ப முடியல. பெரிய தங்கம், தங்க சட்டி, தங்கத்துல சட்டி செஞ்சிருக்கான். அதை வச்சுக்கிட்டு இந்த தருதல அது தெரியாம ரொம்ப நாளா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. உங்க புரியுதா? இந்த திரு ஓடு மாறி தமிழ் திரு நாடு. என் அன்பு மக்களே, இந்த நாடு, இந்த நாட்டை நீ வர போறவன்கிட்ட கொடுத்துட்டு 1000 500க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. இவங்களை விரட்டி அடிக்காத வாய் உனக்கு விடியும் இல்லை, முடியும் இல்லை.